इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् 36வது ஸ்லோகம். இப்ப சரியா கேட்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த ததுப்தம் வாயவிய சம்ஹிதாயாம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் சொல்றது சரியா கேட்கறதுன்னு நினைக்கிறேன். ததுப்தம் வாயவிய சம்ஹிதாயாம் நஹ்யசௌ நிஷ்களஹ சாட்சாத் சிவஹ பரமகாரணஹ ஸ்வாகாரேண அனுபாவ்யோனு கேனாபி அனுபலக்ஷிதா. அதாவது பகவான உபாசனம் பண்றதுக்கு ஏதோ ஒரு உபாதி வேணுமா. உபாதினா ஒரு மூர்த்தியை கொடுத்தாதான் அதை சரியா பண்ண முடியும். அதனால உபாசிக்கிறதுக்காகனே சில ரூபங்களை ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கு. நிஷ்களஹா நிஷ்களம் நிஷ்கிரியம் அப்படிங்கிற அந்த சுத்தமான ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதை உபாசிக்க முடியாது. இதான் சொல்றார், நஹ்யசௌ நிஷ்கள சாட்சாத் சிவ பரமகாரணஹா ஸ்வாகாரேண அனுபாவ்யோனு. அதாவது உபாசனைக்கோ அனுபவத்துக்கோ அவர் நேர விஷயம் ஆக முடியாது. ஏதாவது ஒரு உபாதியை சேர்த்து உபலட்சணமாவது உள்ள சேர்க்கணுமா. கேனாபி அனுபலக்ஷிதா விஷயோ நபவதி. அதனால உபலட்சிதமாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன, அதோட ஏதோ ஒரு ரூபத்தை அதுக்கு சுவாமிக்கு கொடுக்கணும். கொடுத்தா உபாசனம் பண்ணலாம். பிரமாண கம்யதா மாத்திரம் தத் ஸ்வபாவ உபபாதகம். ஆத்மஸ்வரூபம் சுத்தம் இருக்கே அது பிரமாண கம்யம்னு சொல்லலாம். அதுதான் வாஸ்தவம்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனால் அத மனசுல ஏத்துறதுங்கிறது சாத்தியமா இல்லை. அதனால ந தாவதா அனபேக்ஷா தீரூப லட்சணம் அந்தரா. அதனால அந்த பரமாத்ம விஷயகமான தீ இருக்கே அது தீஹி ரூபான்னு இருக்கப்படாது, உபான்னு இருக்கணும். நதாவதா நபேக்ஷா தீ ரூபலட்சணம் அந்தரா. அதாவது நிரபேட்சமான அந்த ஸ்வரூபத்தை மனசுல வாங்கிக்கிறது, இதுதான் தீஹி. மனசுல வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு உபலட்சணம் இல்லாமல் முடியாது. அப்ப எதை உபலட்சணமாக வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஆத்மோபலட்சணம் சாட்சாத் மூர்த்தி ரேவகி காச்சனா. அந்த பரமேஸ்வரனுக்கு ஒரு மூர்த்தியை கொடுத்து விடுறது, ஸ்ருதியே கொடுத்துடுத்து. அப்ப அந்த ஸ்ருதி கொடுத்த மூர்த்தியை வச்சுட்டோம்னா நேர பரமேஸ்வரனுக்கு உபாசனம் வரும். சிவஸ்ய மூர்த்தி மூர்த்தியாத்மா எத்து தஸ்ய உபலட்சணம். அப்ப அது என்ன மூர்த்தியை கொடுக்கலாம் பரமாத்மாவுக்குன்னு சொன்னா சிவஸ்ய மூர்த்தி. இந்த மூர்த்தியோடு சேர்ந்த ஆத்மா இது இந்த மூர்த்தியை உபலட்சணமாக வச்சுக்கிறார். நம்ம உபாசனை பண்றது மூர்த்தியை உபாசனம் பண்ணல, அந்த மூர்த்தியை கொண்ட ஆத்மாவை பரமாத்மாவை உபாசனம் பண்றோம். அதனால இதை உபலட்சணமாக வச்சுக்க வேண்டியது. இதுக்கு ஒரு உதாரணம் அந்த புராணமே கொடுக்கிறது. யதா காஷ்டாதி அனாரூடஹ ந வன்ஹிர் உபலப்யதே ஏவம் சிவோபி அமூர்த்தியாத்மா ஹி அனாரூட இதி ஸ்மிருதிஹி. இப்போ அக்னியை நாம பார்க்கணும்னு சொன்னா அது ஏதாவது ஒரு காஷ்டத்துல எரிஞ்சுட்டு இருக்கும், அப்பதான் பார்க்க முடியும். அந்த காஷ்டத்துல எரியாம வெறும் அக்னிய காமி காஷ்டம் இல்லாம அப்படின்னு சொன்னா அது முடியாது. அதனால காஷ்டத்துல எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னியை தான் பார்க்க முடியுமே தவிர காஷ்டம் ஒண்ணும் இல்லாம வெறும் அக்னிய பாருன்னு சொன்னா அந்த மாதிரி அக்னியை பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு மூர்த்தி இல்லாமல் அந்த சிவனை புத்தியாரூடமாக புத்தியால பார்க்க முடியாது. அதான் சொல்ற, ஏவம் சிவோபி அமூர்த்தியாத்மா ஹி அனாரூட இதி ஸ்மிருதி. புத்தியாரூடம் ஆக முடியாது. யதா அக்னிமானய இத்யுக்தே ஜ்வலத் காஷ்டாத் ரிதே ஸ்வயம் ந அக்னி ஆனீயதே தத்வத் பூஜ்யோ மூர்த்தியாத்மனா சிவஹா. இதுவும் அந்த புராணமே நமக்கு திருஷ்டாந்தத்தை கொடுக்கறது. கொஞ்சம் அக்னியை கொண்டு வா பக்கத்தாத்துல இருந்து அப்படின்னு சொன்னா வெறும் அக்னியை யாரும் கொண்டு வர முடியாது. அந்த அக்னி எரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய காஷ்டத்தை தான் எடுத்துன்னு வருவான். ஆக அந்த காஷ்டத்துல ஏறின அக்னியை தான் கொண்டு வந்து கொடுப்பானே தவிர
வெறும் அக்னியை மாத்திரம் கொண்டு வரவே முடியாது. அதே மாதிரிதான் இங்க ஆத்மஸ்வரூபத்தை உபாசனம் பண்ணணும், சிவனை உபாசனம் பண்ணணும்னு சொல்லிட்டா அப்போ அது மூர்த்தியை சொன்னா கொண்டு வந்தாதான் உபாசனம் நடக்கும். மூர்த்தியாத்மனா சிவஹ அதையேவஹி பூஜாதௌ மூர்த்தியாத்ம பரிகல்பனம். அதுக்காகதான் பகவானுக்கு பூஜைக்கு மூர்த்திய பரிகல்பனம் பண்ணி கொடுத்திருக்கு சாஸ்திரம். இந்தந்த ரூபத்துல மூர்த்தியை பண்ணி அதுக்கு பூஜை பண்ணினா அது சாட்சாத் பகவானுக்கே போய் சேரும். மூர்த்தியாத்மனி கிருதம் சாட்சாத் சிவே ஏவ கிருதம் யதா. அந்த மூர்த்தியில நமக்கு சிவ பாவனையே இருக்கிறதுனாலே, அதுதான் சிவன் அப்படின்னு சொன்னதுனாலே இந்த லிங்காதி மூர்த்தி, இந்த திரிலோச்சனம் இத்தியாதி மூர்த்திகள் இருக்கு, அதுலயோ பண்ணின பூஜையானது நேரடியா அந்த பகவானை சேரும். லிங்காதாவபி தத்துல்யம், லிங்கத்துல பூஜை பண்ணினாலும் அது பகவானை போய் சேரும். ஆச்சாரியேபி விசேஷதா, ஆச்சாரியனே பகவத் ஸ்வரூபமாக நினைச்சு அவனுக்கு பூஜை பண்றதும் நேர பரமேஸ்வரனுக்கு போய் சேரும். அதே மாதிரி தத்து மூர்த்தியாத்ம பாவேபி சிவோஸ்மாபிஹி உபாசியதே. ஒரு மூர்த்தி ரூபமாக நம்ம அதை உபாசிச்சாலும் உபாசிக்கப்படுறது யாது அப்படின்னு கேட்டா அந்த சிவஹா, அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் தான் உபாசிக்கப்படுறது. யதா அனுகிருஹ்யதே சோபி மூர்த்தியாத்மா பரமேஷ்டினா ததா மூர்த்தியாத்மனிஷ்டேன சிவேன பசவோ வயம். அதாவது இந்த மூர்த்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம் பரமேஷ்டினா பரமேஸ்வரன் எடுத்துப்போம். அந்த பரமேஸ்வரனால அனுகிரகிக்கப்படுறான். அந்த மூர்த்தியாக இருந்துட்டு அந்த பரமேஸ்வரன் அந்த உபாசகனுக்கு அனுகிரகம் பண்றான். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு மூர்த்தியோடு கூடின ஆத்மாவாக இருந்துட்டு அந்த சிவன் பசுக்கள்னு சொல்லக்கூடிய ஜீவன்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருக்கு. வயம் வயம் பசவா சிவேன அனுகிரகீதாக அனுகிரகியந்தேன்னு வச்சுக்கணும். லோகானுகிரகணாயைவ சிவேன பரமேஷ்டினா சதாசிவாதய சர்வே மூர்த்தியாத்மானோபி அதிஷ்டிதாக. இந்த பரமேஷ்டினா பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய இந்த சிவன் சதாசிவகா இத்தியாதி பஞ்சமூர்த்தி எல்லாம் சொல்லியிருக்கே, அது எந்த ரூபம், ஏன் அதுக்காக அந்த பல ரூபங்கள் எதுக்காகன்னு சொன்னா லோகானுகிரகணாயைவ, பல விதத்துல அந்த மூர்த்தியில இருந்துட்டு லோகத்துக்கு அனுகிரகம் செய்யறதுக்காகத்தான் பல மூர்த்திகளை அந்த பரமேஸ்வரனானவன் அதிஷ்டானம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அவருக்கு பல ரூபங்கள் கொடுத்திருக்கு. தேபி மூர்த்தியாத்ம பாவேன லப்தா ஸ்வயம் அனுகிரகம் அந்யாத்மாய அனுகிருஹந்தி. அந்த மூர்த்திகளே ஸ்வயம் அந்த பரமேஸ்வரனால அனுகிரகிக்கப்பட்டு அதுக்கு மேல அதை உபாசனம் பண்ணக்கூடிய வேற ஒரு ஆத்மாவுக்கும் அனுகிரகம் செய்யறது. அனுகிருஹந்தி சிவேன சமதிஷ்டிதாக. ஆத்மனாமேவ போகாய மோக்ஷாயவா மோக்ஷாயச்ச விசேஷதः தத்வா தத்வஸ்வரூபேஷு மூர்த்தியாத்மசு சிவான்வயः. இந்த சிவனுக்கு அந்த மூர்த்திங்கிற ரூபத்திலே ஒரு அன்வயம் சம்பந்தம் வருது. இது எதுக்காக வருது? ஜீவனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு போகத்தை கொடுக்கறதுக்காகவும் மோட்சம் கொடுத்து அனுகிரகம் பண்றதுக்காகவும். அந்த வஸ்துதா இது தத்துவம் இல்ல, தத்துவ அதத்துவஸ்வரூபேஷு மூர்த்தி ஆத்மசு. அதாவது மூர்த்திங்கிறது அதத்துவஸ்வரூபம், ஆத்மாங்கிறது தத்துவஸ்வரூபம். இந்த ரெண்டு ரூபத்திலும் சிவனுக்கு பரமேஸ்வரனுக்கு சம்பந்தம் இருக்கு. சிவான்மய, ஏன்னா இவர் ரெண்டையும் சேர்த்து விட்டுதான் இவன் உபாசனம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுனால. இதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துல ஸ்ருதியானது பரமேஸ்வரனுக்கு ரூபத்தை கொடுக்கறதுன்னு சொல்லியிருக்கு. கொடுக்கறதுனா என்ன? இவர் இந்த ஸ்ருதி கிட்டே இருந்து அவர் ரூபத்தை வாங்கிக்கிறாரா? அப்படி இல்ல, அந்த மாதிரி ரூபம் உள்ளவராக அந்த பரமேஸ்வரனை தெரிவிக்கிறதுன்னு தான் அங்க அர்த்தம்னு சொல்றார். கிருஷ்ண பிங்களத்வாதி ரூபம் சமர்ப்பயதி அப்படின்னா ததாதி பிரதிபாதயதி தீர்த்தா. கடைசியில அப்படி ஒரு ரூபத்தை கொடுக்கறதுன்னு சொன்னா அந்த ரூபத்துல வர்ணிக்கிறது. அப்புறம் அந்தர்கதைஹி உபக்ரமோபசம்ஹார மத்தியகதைஹி வச்சோபிரபி ததௌபயிக அபிதேயைஹி தத் அனுகுணார்த்தைஹி பாவ்யம் பவிதவ்யம்
இது வாக்கியவிதாம் மீமாம்சகானாம் பிரவாதா உத்கோஷா. அப்ப எல்லா உபாசனையிலும் ஆரம்பம், உபக்கிரமம், உபசம்ஹாரம் இது ரெண்டையும் பார்த்து தீர்மானம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு மத்தியத்துல இருக்கக்கூடிய உபக்கிரமத்துக்கும் உபசம்ஹாரத்துக்கும் மத்தியத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் கூட அதை அனுசரித்து தான் அர்த்தத்தை சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி இருக்கிறச்ச ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் பரமசிவனை சொல்லக்கூடிய உபாசனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நடுப்புற இருக்கக்கூடிய அந்த நாராயணானு வாக்கம் இருக்கு, அது கூட இந்த பேர்களை கொண்டு அந்த பரமசிவனையே சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மீமாம்சகால் சொல்லக்கூடிய ஒரு நியாயம். இதுக்கு அர்த்தம் சொல்ற கொஞ்சம் அயம் பாவகான்னு சொல்றாரு. என்ன உபக்கிரமத்திலும் பரமேஸ்வரன் இருக்காரு, உபசம்ஹாரத்திலும் பரமேஸ்வரன் இருக்காரு, நடுப்புற நாராயணன் இருக்காருன்னா அந்த நாராயணாதிபதம் பரமேஸ்வரனை குறிக்கும்னு அர்த்தம் பண்ற. அது எப்படிங்கிறத சொல்றார். அயம் பாவகா தஹ்ரமிதி உபக்கிரம வாக்கியேன ஹிருத்புண்டரீகே யத் அனிர்திஷ்ட நாம ரூபம் தத்வஸ்து உபாசித்தவ்யம் இத்யுக்த்வா. முதல்ல இது தஹ்ரம் விபாபம் விபாப்மம் இத்தியாதி பரமேஸ்வரபூதம் பரவேஷ்மபூதம் இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றது, ஹிருதய புண்டரீகத்திலே ஒரு உபாசியம் இருக்குன்னு தெரியுது. அதனுடைய பேரு என்னன்னா இப்ப சொல்லல. அது ரூபம் எப்படி இருக்கும்னு கேட்டா ரூபமும் சொல்லல, பேரும் சொல்லல. அனிர்திஷ்ட நாம ரூபம் ஒரு வஸ்து, அதை உபாசிக்கணும்னு சொல்லிச்சு. அப்ப கேப்பா அந்த ஏதோ ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்றீங்களே அது என்னது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு. ததஹ கிம்பித நாமகம் தத் வஸ்து இத்தியாகாங்ஷாயாம். அந்த அது என்ன பேரு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்துக்கு அப்படின்னு கேட்பான். அப்ப சொல்றா யோ வேதாதௌ ஸ்வரः प्रोक्तो வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதி தீனஸ்ய யः பரः ச மகேஸ்வரः அப்படிங்கிற வாக்கியத்தினாலே வேத உபக்கிரமே வேத சமாப்தௌச்ச கர்த்தவ்யः ஓங்காரः. இதுதான் அவருடைய ரூபம். வேதத்தை ஆரம்பிக்கிறச்சியும் முடிக்கிறச்சியும் சொல்லக்கூடிய அந்த பிரணவம் இருக்கே, அந்த பிரணவம் அந்த ஸ்வரூபம், அது அவருக்கு நாமமாவும் சொல்லலாம். அதே நாமம். ந உச்சை ஸ்வராதய வேத தர்மாஹா. இந்த இடத்துல யோ வேதாது ஸ்வரः புரோக்தகாங்கிற இடத்துல அந்த ஸ்வரஹான்னு சொன்னா உதாத்த அனுதாத்தாதி ஸ்வரங்களை சொல்லலைங்க. உச்சை ஸ்வராதயான்னு போட்டிருக்காலே அது உச்சை உதாத்தகா நீச்சீர் அனுதாத்தகா எல்லாம் சொல்லியிருக்கு. அந்த ஸ்வரத்தை பத்தி இந்த ஸ்ருதியில எடுத்துக்கப்படாது. யோ வேதாது ஸ்வரः புரோக்தகான்னு. ஸ்வரஹானா ஓங்காரத்தை தான் இங்க எடுத்துக்கணும். ந உச்சை ஸ்வராதயா வேத தர்மா. தத்திர உபக்கிரமானு இப்படி இருக்கும்போது தத்திர உபக்கிரமானுரோதேன உபசம்ஹார வாக்கியம் நீயதே. பொதுவா உபக்கிரமம் பிரபலம். உபக்கிரமத்துல என்ன ஆரம்பிச்சிருக்காரோ அதை அனுசரித்துதான் உபசம்ஹாரம் போகும் அப்படிங்கிறது சாதாரணமான நியாயம். ஆனா இங்க பாக்குறச்ச இது இப்ப சொன்ன நியாயம் உபக்கிரமத்துக்கு விரோதமாக உபசம்ஹாரம் இருப்பதாக தெரிந்தாலும் அந்த உபக்கிரமத்தை அனுசரித்து உபசம்ஹாரத்தை எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கு. இங்க அப்படி இல்ல, உபக்கிரமத்திலும் உபசம்ஹாரத்திலும் அந்த பரமசிவனை தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது படிச்சுன்னு தெரியக்கூடியதாக இருக்கு. ஆகையால இதுல மத்தியம வாக்கியங்கள்லாம் அந்த பரமேஸ்வர பரமாகவே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். கிம் புனரிக உபக்கிரமாவகத மகேஸ்வரோபாசனானுரோதேன உபக்கிரம உபசம்ஹாராவகத. உபக்கிரமத்திலும் உபசம்ஹாரத்திலையும் மகேஸ்வரோபாசனை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த மத்தியம அனுவாக்கங்களும் அதே உபாசனையோட சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்றது ரொம்ப உச்சிதமாக இருக்கும். இதோட இந்த 36வது ஸ்லோகம் முடிகிறது. அடுத்த ஸ்லோகத்துக்கு இப்ப போவோம். 37வது ஸ்லோகம். இங்க என்ன அவதாரிக்க வைக்கிறாருன்னா ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் சிவனை உபாசனம் பண்ண சொல்லிருக்கு. இருக்கட்டும், அதை வேண்டாம் சொல்லல. ஆனா நடுப்புற இருக்கிற 3 அணுவாக்கங்கள் நாராயணனை தான் சொல்லுது. ஏன்னா அதை பழிச்சுன்னு அந்த நாராயண சொல்லக்கூடிய சப்தங்கள் அங்க இருக்கு. அப்படி இருக்கச்ச அதுவும் பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய அணுவாக்கம்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு சந்தேகம் வருதான். நானும் மத்தியமானுவாக்கே நாராயணஹா உபாஸ்யா பிரதீயத்தே சஹஸ்ரசீர்ஷன் தேவம். இந்த அணுவாக்கத்தெல்லாம் பார்த்தா அது நாராயணனை சொல்ற மாதிரிதான் தெரியுது. அது போய் எப்படி நீங்க மாத்த முடியும்? இத்தியாசங்கிய
உபாசனா விதி தத் பலயோர் அதர்சனாத் மைவம் இத்தியாக சொன்னார். உபாசனைய விதிக்கக்கூடிய வாக்கியம் வேணும். அது உபக்கிரமத்துல இருக்கு, ததுபாசித்தவ்யம் அப்படின்னு கடைசியிலையும் இருக்கு. உபக்கிரமத்திலும் உபசம்ஹாரத்திலும் உபாசனா விதி வாக்கியம் இருக்கு. அந்த உபாசனைக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நடுப்புற சொன்ன அந்த நாராயண அனுவாக்கங்கள்ல மாத்திரம் உபாசனா விதி வாக்கியத்தை காணும். அதே மாதிரி பலத்தை சொல்லக்கூடிய வாக்கியமும் இல்லை. உபாசனா விதி தத் பலயோர் அதர்சனாத். அதனால நடுப்புற இருக்கிற வாக்கியத்துல விஷ்ணு உபாசனை சொல்றது, ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் சிவோபாசனை சொல்றது அப்படின்னு பிரிச்சு வச்சுக்க முடியாதுன்னு சொல்ற. மைவம் இத்தியாக நாராயணஸ்ய யத் உபாஸ்யதயா அபிதானம் யத்வா பலம் ததிஹ நோபலபே கசிஞ்சித் உற்பத்திசிஷ்ட பவதன்வயம் அந்யகாமி சக்கியம் மகேஸ்வர ந கர்த்தும் உபாசனம் தே. நடுப்புற உள்ள அனுவாக்கத்திலே நாராயணனை உபாசியமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அப்படி சொல்றதுக்கு அங்க உபாசனா விதிய காணும். சரி, அந்த உபாசனையுடைய பலமாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டா எத்வா பலம், அபிதானமும் இல்லை, அந்த பலமும் சொல்லல. இக நோபலபே கசஞ்சிது. தேடி தேடி பார்த்தாலும் அங்க அந்த உபாசியத்துவமோ உபாசனா பலமோ இங்க சொல்லவே இல்லை. அப்ப என்ன பண்றது? இங்க விதி இல்லைன்னாச்சு. அப்ப விதிவாக்கியம் எது? மகேஸ்வரனை உபாசனம் பண்ணக்கூடிய ஆரம்பம் உபக்கிரமம் தான் விதிவாக்கியம் சொல்றோம். அப்ப அங்க உபாசனைக்கு உபாசனைக்கு உபாசியம் வேணும். ஒரு வஸ்துவை வச்சுதானே உபாசனம் பண்ணணும், ஒரு தேவதையா. அப்ப அங்க உபாசியமாக சொல்லப்பட்டது பரமேஸ்வரன் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா, இனிமே அந்த உபாசனத்துல பரமேஸ்வரனை தவிர்த்து வேற எதையுமே உபாசியமா சேர்க்க முடியாது. இதுதான் உற்பத்திசிஷ்ட பவதன்வயம் அந்யகாமி ந பவதன்வயம் உபாசனம் தே உபாசனம் அந்யகாமி கர்த்தும் ந சக்கியம். ஹே மகேஸ்வரா, உற்பத்தி விதி வாக்கியத்திலேயே உபாசனா விதி வாக்கியத்தை உற்பத்தி வாக்கியம் சொல்றா. அந்த உற்பத்தி விதி வாக்கியத்திலேயே மகேஸ்வரனை தான் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சுன்னா, இனிமேல் அந்த உபாசனத்துல மகேஸ்வரனோட சேர்த்தோ இல்ல மகேஸ்வரனுக்கு பதிலாகவோ வேற இன்னொரு விஷயத்தை சேர்த்து விடுறதுங்கிறது முடியாது. இது மீமாம்சையில தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயம். உற்பத்தி வாக்கியத்துல ஒரு தேவதையை சொல்லியாச்சுன்னா, இனிமேல் அந்த யாகத்துக்கு அந்த தேவத்தை தானே தவிர புதுசா ஒரு வாக்கியத்தினால ஒரு இன்னொரு தேவத்தையை கொண்டு வர முடியாது. உற்பத்தி வாக்கியத்துல தேவதையே சொல்லலைன்னா பரவாயில்ல, அப்போ நீங்க மத்த வாக்கியங்களை வச்சுட்டு தேவதையை விதானம் பண்ணிக்கலாம். ஆனா அது முளைச்சிருச்சே அதுல தேவதையோட சேர்ந்து வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது தீர்மானம் பண்ணியிருக்காங்க. அதத்தான் இங்க அவர் நிர்தேசம் பண்றார். இக மத்தியமானுவாக்கே, அதாவது இந்த நாராயண உபனிஷத்து மகாநாராயண உபனிஷத்துன்னு சொல்லி இதுல நடுப்புற ஆரம்பத்துல மகேஸ்வரன் சொல்லிருக்கு, அடுத்து கடைசியில மகேஸ்வரஹான்னு வருது. அப்ப நடுப்புற இருக்கக்கூடிய அனுவாகத்திலே நாராயணஸ்ய யத் உபாசியதையா அபிதானம், மத்தியம அனுவாகத்திலே நாராயணனை உபாசியனாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவது இருக்கே, அதை என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அப்படி சொல்லலைங்கிற எச்ச பலம், அந்த உபாசனைக்கு பலம் என்ன வரும் அப்படின்னு சொல்றது. ததே தத்து உபாசியத்துவம் உபாசனா பலஞ்ச, இந்த உபாசியத்துவம் உபாசனா பலமும் கதஞ்சின் ந உபலபே ந பஷ்யாமி, இந்த மாதிரி அங்க இல்லவே இல்லை. அந்த அனுவாகத்துல உள்ள மந்திரங்களை எல்லாத்தையும் பார்த்தாலும் நாராயணனை உபாசனம் பண்ணணுங்கிற அந்த மாதிரி ஒரு விதிவாக்கியத்தை காணா. அந்த உபாசனைக்கு இந்த பலம் அப்படின்னு வைகுண்ட பிராப்தி பலம்னு அப்படியும் ஒன்னும் அங்க காணும். ஈஸ்வரோபாசனத்துக்கு இருக்கு. ஈஸ்வரோபாசனே தூ தஹரம் விபாப்மம் இது உபாசனா விதிவாக்கியம். ஈஸ்வரோபாசனத்துக்கு விதிவாக்கியம் இது. தஹரம் விபாப்மம் பரவேஷ்மபூதம், அங்க தஸ்மின் தது உபாசித்தவ்யம், தது உபாசித்தவ்யம்ங்கிறது விதிவாக்கியம். அதே மாதிரி பலவாக்கியம் என்னது? நகர்மனா ந பிரஜயா தனேன தியாகேனைக்கே அமிர்தத்துவமான சுகு. அந்த அமிர்தத்துவமான சுகுங்கிறது பலத்தை சொல்றது. வேதாந்த விஞ்ஞான
பரேணநாகம் நிஹிதங்குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோ விசந்தி. வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தா சந்நியாசயோகாத்யதய சுத்தசத்வாஹ தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருத்தாத் பரிமுச்சந்தி சர்வே அப்படின்னு பலத்தையும் சொல்லியிருக்கு இந்த 2 மந்திரங்கள்ல. இந்த மந்திரங்களுக்கு தாத்பர்யார்த்தத்தை மேல சொல்றார். பிரம்மலோகே பரஸ்ய பிரம்மகல்பஸ்ய அவசான காலே சர்வோத்கிருஷ்ட அமிர்த சப்த வாக்கியம் பராமிருத்தம் மகேஸ்வரம் பிராப்திய முஞ்சந்தி. முச்சியந்தின்னு இருக்கு, முஞ்சந்தி இது முக்கிய ரூபம் பலஞ்ச உக்தம். அதாவது இந்த வாக்கியத்திலே பிரம்மலோகத்திலே இந்த பிரம்மாவுக்கு அந்த பிராம கல்பம் முடிகிற காலத்திலே அவருடைய ஆயுசு தீர்ந்துவிடும். அந்த சமயத்திலே அவசான காலத்திலே ரொம்ப உத்கிருஷ்டமான சர்வோத்கிருஷ்டமான அமிர்த சித்த வாக்கியமான பரமேஸ்வரனை அடைந்துன்னு இருக்கு. விப்ராஜ தேதத்யதயோ விசந்தி எதை பரேண நாகம் நிஹிதங்குஹாயாம். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை அந்த யதிகள் அடைகிறார்கள். தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருத்தாத் பரிமுச்சந்தி. இங்க என்ன பண்ணிருக்காருன்னா மகேஸ்வரனை அடைந்து பராமிருத்தாத்ங்கிறது பராமிருத்த சப்த வாக்கிய பரமேஸ்வர சிவஹ. அந்த சிவனை அடைந்து இது லெப்லோபே பஞ்சமின்னு ஏற்கனவே வியாக்கியானம் பண்ணார். பிராசாதாத் பிரேக்ஷதே அப்படின்னு சொன்னா பிராசாதத்தில் ஏறி பார்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். அங்க ஆருஹ்யங்கிற ஒரு லெபந்தமான பதம் இங்க லுப்தமானதுனால பிராசாதாத்னு பஞ்சமி வந்ததுன்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி பராமிருத்தாத் அப்படிங்கிறதுக்கு பராமிருத்தம் பிராப்திய, பராமிருத்தங்கிறது பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரனை அடைந்து அங்க முக்தி அடைகிறார்கள் அப்படிதான் அங்க சொல்லியிருக்கு. பராமிருத்தங்கிறத அமிர்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா பலஞ்சோக்தம் ஈஸ்வரஸ்ய அமிர்த சப்த வாச்சியத்துவம் உக்தம். அங்க ஏதோ அந்த அசர்வ வேதத்தினுடைய உபனிஷத்தெல்லாம் காண்பிச்சு அமிர்தம்னா ஈஸ்வரனுடைய பேருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஜாபாலோபனிஷதி ஸ்ரூயசே, ஜாபாலோபனிஷத்தும் இது இருக்கு. ஏ தானி ஹவா அமிர்தஸ்ய நாமதேயானி. அங்க பல நாமதேயங்கள்லாம் சொல்லிட்டு எந்த சுவாமிக்கு நாமதேயம் தெரியுமா? அமிர்தத்துக்கு தேவ நாமதேயம். அமிர்தம்னா இங்க பரமேஸ்வரன் அர்த்தம். ருத்ராதிகள்லாம் அதுக்கு நாமதேயமா சொல்லியிருக்கு. ஏ தையர் ஹவா அமிர்தோ பவதி. ஏன் அமிர்தஸ்ய நாமதேயம் சொல்றேன்னா இந்த நாமாக்கள்னால இவன் அமிர்தத்துவத்தை அடைய முடியா இருக்கு. ரிக் உபனிஷத்யபி இதே மாதிரி வேற ஏதோ ஒரு ரிகுவேதத்துல உள்ள உபனிஷத்துல சொல்லியிருக்கான். ரேதோதா விஷ்ணு அமிர்தஸ்ய, அதாவது விஷ்ணு அமிர்தஸ்ய நாபிகி, அமிர்தஸ்ய பரமேஸ்வரஸ்ய நாபிஸ்தானத்துல இருக்கார். அப்படின்னா அதை தாங்கக்கூடிய ஒரு ஆசிரியமாக இருக்கார். அவரிடத்துல இந்த பரமேஸ்வரன் இருக்கார்னு சொல்றார். அதே மாதிரி குஹூர் தேவானாம் அமிர்தஸ்ய பத்னி இதி அபாம சோமம் அமிர்தா அபூமா. இந்த மாதிரி பல இடத்துல அமிர்த சப்தம் வருது. அந்த அமிர்த சப்தம் பரமேஸ்வரனை குறிக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறார். இப்ப இங்க ஒரு கேள்வி. நனு தஹ்ரம் விபாப்மம் பரவேஷ்மபூதம் இத்தியாதி வாக்கியமேவ நாராயணஸ்ய உபாஸ்யத்வ விதாயகம் கிண்ண ஸ்யாத். இந்த தஹரம் விபாப்மம் அப்படிங்கிற இந்த வாக்கியம் பரமேஸ்வரனை உபாசிக்க சொல்றது உபக்கிரமத்துல. கடைசியில யப்பரச மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்லி அதே பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதாக உபசம்ஹாரம் இருக்கு. இது ரெண்டுக்கும் மத்தியில நாராயண அனுவாக்கம் வருது. அப்ப நீங்க என்ன சொல்றீர்கள்? ஆரம்பத்துல மகேஸ்வரன் கடைசியிலும் மகேஸ்வரன் ஆகையாலே நடுப்புற இருக்கக்கூடிய இந்த அனுவாக்கமும் அந்த பரமேஸ்வரனை சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஒரு வாதம். ஆனா நான் இப்ப என்ன கேட்க போறேன்னா ஆரம்பமே பரமேஸ்வரன் எப்படி தீர்மானம் பண்ணீள்? தஹரம் விபாப்பம் பரவேஷ்மபூதம் அப்படிங்கிற இந்த வாக்கியமே நாராயணனை உபாசிக்க சொல்றது. அந்த இடத்துல தது உபாசித்தவ்யம் அப்படிங்கிறது நாராயணோபாசனையத்தான் விதிக்கிறது அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கை. இதுக்கு பதில் சொல்றார், அப்படி சொல்லக்கூடாது. இத்தியாசங்கிய ஏததுபக்ரமோக்த உபாசனே மகேஸ்வராவருத்தே சதி
நாராயணாதி தேவதாந்தராணாம் அவகாசா இத்தியாக. இதுக்காக உற்பத்தி சிஷ்டன்னு ஒரு ஸ்லோகத்துல போட்டார். உற்பத்தி சிஷ்ட பவதன்வயம் அந்யகாமி கர்த்தும் நசக்கியம் அப்படின்னு. அதாவது உபாசனா விதிவாக்கியத்திலேயே அது பரமேஸ்வரனை உபாசிக்க சொல்லிருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டால் இனிமேல் அதை மாத்தி நாராயணன் தான் இங்க உபாசன்னு வேற வாக்கியத்தை கொண்டு தீர்மானம் பண்றது முடியாது. இதுதான் இங்க சொல்ற உற்பத்தி. உற்பத்தி சிஷ்ட பவதன்வயம் தஹரம் விபாப்மம் யத்வேதாதவுன்னு இருக்கணும். இது யதேதத் உபாசனோத்பத்தி வாக்கியம், உபாசனையை விதிக்கக்கூடிய வாக்கியமாக இதை எடுத்துட்டார். இங்க மகேஸ்வரஹாங்கிற சப்தமே இருக்கு, பரச மகேஸ்வரஹா அப்படின்னு. அதனாலே அதுல உன்னுடைய பேரே இருக்கு, ஆகையால தீர்மானம் ஆயிடுச்சு. தத்ர சிஷ்டா விஹிதா பவதன்வய, அதாவது பவன் நாமக குணசம்பந்தா. இந்த மகேஸ்வரஹாங்கிறத நாம அவருக்கு உண்டான குணங்கள் எல்லாம் சொல்லி பரமேஸ்வரன் தீர்மானம் ஆயிடுச்சு. யஸ்ய தது உபாசனம் அந்த உபாசனமானது அந்நியகாமி கர்த்தும் நசக்கியம். அந்த உபாசனத்தை உனக்கு ஈஸ்வரகாமியாக ஈஸ்வரோபாசனமாகத்தான் வைத்துக் கொள்ள முடியுமே தவிர அதை விஷ்ணு உபாசனமாக வச்சுக்க முடியாது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் நடுப்பட கொடுக்கிறார். ஆமிக்ஷாவருத்தே விஸ்வதேவ தேவதாக யாகே இவ வாஜினஸ்ய அப்படின்னு ஏதாவது சொல்லணும். வாஜினம் அப்படின்னு போடணும். இது மீமாம்சா விஷயம், அது அவரே சொல்ற மேற்கொண்டு வருது. அதாவது வைஸ்வதேவி மாமிக்ஷாம் அப்படிங்கிற வாக்கியத்தினால ஒரு யாகத்தை விதானம் பண்ணிடுச்சு. அந்த வாக்கியத்திலே அந்த யாகத்தினுடைய தேவத்தை விஸ்வே தேவர்கள், பலம் ஆமிக்ஷா அப்படிங்கிறது தெரியறது. இனிமேல் வாஜிபியோ வாஜினம்னு ஒரு வாக்கியம் வருது. இந்த இடத்துல இந்த வாஜினம்ங்கிற திரவியத்தையும் அதே யாகத்துல சேர்த்து விட முடியுமா முடியாதான்னு விசாரம் பண்ணி பார்த்து இந்த யாகத்துக்கு முடிஞ்சு போச்சு, இதுல ஒன்னும் இன்னொரு திரவியத்தை சேர்க்க முடியாது, அதனால புது யாகத்தை தான் அது விதிக்கணும்னு தீர்மானம் பண்ணி குடிச்சிருக்கா. ஆக உற்பத்தி வாக்கியத்திலேயே ஒரு தேவத்தையோ எது கிடைச்சதோ அந்த மாதிரி கிடைச்சு கொடுத்தோம்னா அதை அசைக்க முடியாது. அடுத்த இன்னொரு வாக்கியத்தினால அதை வேற இன்னொன்னு கூட சேர்க்க முடியாது. இதைத்தான் சொல்ற. ததாஹி த்விதீயாத்தியாயஸ்ய த்விதீய பாதே சிந்திதம். இந்த விஷயம் பூர்வமீமாம்சா சாஸ்திரத்திலே 2வது அத்தியாயம் 2வது பாதத்திலே அதிகரணமாக விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. சாதுர்மாஸ்யேஷு ஸ்ரூயதே சூத்திரம் சொல்றார். குணச்சாபூர்வ சங்கயோகே சக்கையோ சமத்வா. இது ஜெய்மினி சூத்திரம், அது அர்த்தம் மேல வருது. சாதுர்மாஸ்யேஷு ஸ்ரூயதே. சாதுர்மாஸ்யம்ங்கிறது ஒரு கர்மா, அந்த கர்மாவில இந்த வாக்கியம் வருது. அந்த பிரகரணத்திலே தப்தே பயசி தத்யானயதி, உஷ்ணமா இருக்கக்கூடிய அந்த பால்ல தயிர விடணுமா. விட்டால் அது 2ஆ பிரிஞ்சிடும். அதுல ஒரு விபாகம் வந்துடும். கெட்டியா ஒரு பாகமா, நீர்த்து ஜலமாக இன்னொரு பாகமாக, இப்படி ஒரு பரிணாமம் ஏற்பட்டுடும். அதுல கெட்டியா இருக்கிற பாகத்துக்கு ஆமிக்ஷா அப்படின்னு பேரு. சா வைஸ்வதேவி ஆமிக்ஷா. இந்த ஆமிக்ஷா திரவியத்தை கொண்டு விஸ்வதேவ தேவதாக்கமாக யாகம் செய்ய வேண்டியது. இதுதான் வைஸ்வதேவி ஆமிக்ஷா. வைஸ்வதேவி ஆமிக்ஷா பவதி. வாஜிபியோ வாஜினம். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கே, அதுல இருந்து வந்த தண்ணி, அதுக்கு வாஜினம்னு பேரு. அது வாஜி தேவதைகளுக்கு கொடுக்கணும், அது வேற. இதிஹி பிராமணம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிராமண ததி சம்பந்தாத் இல்ல, பிராமணம் ததி சம்பந்தாத் க்ஷீரநீரையோர் பேதே சதி அப்படி அன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சூடான பால்ல ததியுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா அப்ப அந்த க்ஷீரமும் அதுல உள்ள ஜலமும் பிரிஞ்சு விடுமா, பேதமாயிடும். அங்க கனமாக க்ஷீரபாகம் வந்துடும், கெட்டியாக. அதுக்குதான் ஆமிக்ஷான்னு பேரு. கனீபூதா க்ஷீராம்சா சா ஆமிக்ஷா. தஸ்யாச்ச விஸ்வதேவாக தேவதாக. அது வைஸ்வதேவின்னு சொன்னதான விஸ்வதேவர்கள் தேவதை. தத்ரயத் பிருதக் பூதம் நீரம். அங்க அந்த ஜலபாகம் இருக்கே, அதுக்கு வாஜினம்னு பேரு. தஸ்ய வாஜினஹா தேவதாக. வாஜின் தேவதா. வாஜினம் அந்த திரவியத்துக்கு பேரு, வாஜின்னுங்கிறது தேவதையுடைய பேரு. அதுதான் தேவதைகள், வேற தேவதை. தத்ர ஆமிக்ஷா திரவியகம் விஸ்வதேவ தேவதா கர்மகம் ததா சதி கிம் உபரிதனேன
வாஜிபியோ வாஜினம் இத்தினேன பூர்வஸ்மின்னேவ கர்மணி வாஜினோ குணஹா விதீயதே. ஏதோ ஒரு தப்பு இருக்கு, எழுத்து தப்பு இருக்கு, அது அர்த்தத்தை புரிஞ்சுடலாம். அந்த முதல் வாக்கியத்துல ஆமிக்ஷா திரவியம் விஸ்வதேவ தேவதாக்கமான ஒரு கர்மா விதிக்கப்படுறது அப்படின்னு வச்சுண்டு அதே கர்மாவில வாஜினத்தை ரெண்டாவது வாக்கியம் விதிக்கிறது அப்படி வச்சுக்கணுமா? இல்லே அந்த கர்மா வேற, வாஜிபியோ வாஜினம்னு சொல்லக்கூடிய இந்த யாகம் வேற அப்படின்னு வச்சுக்கணுமா சந்தேகம். உத கர்மாந்தர விதி இது சம்சய. தத்ர வாஜஹ அன்னம் ஆமிக்ஷா வா ஏஷாம் விஸ்வே தேவானாம் அஸ்தி தே வாஜினஹ இதி வியுத்பத்யா பிரகிருதமேவ அனூத்ய வாஜினம் குணஹ விதீயதே. அந்த வாஜிபியங்கிற இடத்துல ஆமிக்ஷா ரூபமான அன்னத்தை கொண்டதுனால அந்த தேவதைகளை தான் வாஜின்னு சொல்லியிருக்கு. அந்த தேவதைகளுக்கே வாஜின திரவியத்தையும் இந்த உத்தரவாக்கியம் விதானம் பண்றது, இது தனி யாகம் இல்லை அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். இப்ப இந்த வாஜினத்தை ஆமிக்ஷையோட சேர்த்து விகல்பமாவது பண்ணு, இல்ல இதையும் அதையும் சேர்த்தாவது பண்ணுன்னு சொல்றான். ஆமிக்ஷயா சக விகல்பியத்தே சமுச்சீயத்தே வா இது பூர்வபக்ஷ. பதில் என்ன தெரியுமா சித்தாந்தம்? அந்த திரவியம் அந்த தேவதை உற்பத்தி சிஷ்டம், அது பிறக்கிறச்சே அதோட சேர்ந்து பிறந்துடுச்சு. கவச்ச குண்டலத்தோட கர்ணன் பிறந்த மாதிரி. இனிமே அதுல இன்னொன்னு கொண்டு சேர்க்க முடியாது. உற்பத்தி சிஷ்ட ஆமிக்ஷா குணாவருத்தஸ்ய கர்மணஹ குணாந்தர ஆகாங்ஷா அபாவாத். வேற இன்னொரு குணத்தை அது கேட்கவே கேட்காது, நீ கொண்டு போனாலும் வாங்கிக்காது. வாஜினஹா தத்ர வாஜினஸ்ய தத்ர பிரவேச அசம்பவேசதி. இந்த வாஜின திரவியத்தை அதுல சேர்க்க முடியாது. அந்யதா உபபன்னஹ வாஜினோ குணஹ வாஜி சப்தார்த்தஸ்ய பிரகிருதி தேவதா வத்திரிக்த தேவதாகத்துவம் கல்பயித்வா. அப்ப இந்த குணம் என்ன பண்றது? அந்யதா உபபன்னஹான்னு இருக்கக்கூடாது, அனுபபன்னஹான்னு இருக்கணும். வேற வழி இல்லாமல் இந்த குணமானது வாஜின்னு பேருள்ள வேற தேவதைகளை கொண்ட இன்னொரு யாகத்துக்கு திரவியமாகிறது நீ சொல்ற. அதிரிக்த தேவதாகத்துவம் கல்பயித்வா கர்மபேதே பரியவசியதி இது ராத்தாந்த. இதுதான் அந்த அதிகரணத்துல சொன்ன சித்தாந்தம். தத்ர யதா விஸ்வதேவ தேவதாகே யாகே உற்பத்தி சிஷ்ட ஆமிக்ஷா லட்சண குணாவரோதே சதி ந குணாந்தரஸ்ய அவகாசோஸ்தி. அந்த திருஷ்டாந்தத்துல நாம எடுத்துக்க வேண்டிய அம்சம் என்னன்னா, உற்பத்தி வாக்கியத்துல ஒரு திரவியம் விதிச்சாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த வாக்கியம் அதுல அதே யாகத்துல இன்னொரு திரவியத்தை கொடுக்குறேன் விதிக்கிறேன்னா அது முடியாது. இது இந்த விஷயத்தை சொல்லிருக்கு. குணாந்தராவருத்தத்வாத் பூர்வ கர்மண் அசம்பவாத் கிரியாந்தரம் அதிம் குறியாத் ஆத்மசங்கதையே குணாஹா அப்படின்னு ஏதோ வார்த்திக வசனம். உற்பத்தி வாக்கியத்திலே வேற ஒரு குணம் அங்க இருக்கிறதுனால வேற ஒரு வாக்கியாந்தரத்தினால இன்னொரு குணத்தை அந்த யாகத்துல விதிக்க முடியாத போகும். அதனால அந்த இரண்டாவது வாக்கியம் வேற யாகத்தையே விதிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் குணாத் கர்மாந்தரம் சொல்லப்படுறது, குணாத் கர்மபேதா. இது அங்க பூர்வமாம்சா விஷயம். தத்வத்து அதே போல தஹராந்தர் உபாசனே மகேஸ்வராவருத்தி. அந்த தஹரம் விபாப்பம் அப்படிங்கிறது மகேஸ்வரோபாசனம்னு சித்தமாயிடுச்சுன்னு சொன்னால் இனிமேல் அதுவே நாராயணோபாசனமா இருந்துட்டு போட்டோம்னு கேட்க முடியாது. நாராயணனே அந்த மகேஸ்வரனோட கூட சேர்த்துக்கலாமே உபாசனைக்கு அப்படின்னு சொன்னா முடியாதுன்னு. நாராயணாதி தேவதாந்தராணாம் அவகாசா. ஆக கடைசியில என்ன சொல்லி முடிச்சார்? உபக்கிரமத்திலும் உபசம்ஹாரத்திலும் அது மகேஸ்வரோபாசனங்கிறது சித்தமாயிடுச்சுன்னா இந்த நாராயணானு வாக்குங்கிறது அந்த பரமேஸ்வரனை தான் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு முடிச்சுட்டா. 37வது ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. இதோட வச்சுப்போம்.